இவன்லாம் நீதி நேர்மையா நடந்துக்கிறானா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுகிற பொழுதே நீதி நேர்மையா நடந்துக்கிறானா பாருன்னு இரண்டையும் சேர்த்து சொல்லுகிறார்கள். நீதியும் நேர்மையும் என்று கேட்டால், நீதியும் நேர்மையும் இரட்டை குழந்தைகளைப் போல. இன்னும் சொல்லப்போனால், அது ஒரு பெற்றோருக்கும் குழந்தைக்குமான உறவு என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே சேர்ந்துதான் இருக்கும். நேர்மையான மனிதர்களிடத்தில் தான் நீதி கிடைக்கும். நேர்மை இல்லாத மனிதர்களிடத்திலே நாம் நீதியை எதிர்பார்க்க முடியாது. அவ்வை சொல்லுவார், அறம் செய்ய விரும்பு என்று சொல்லுகிறார். அறம் என்றால் நீதி என்று பொருள். நீதி யாரிடத்திலே கிடைக்கும் என்றால், நேர்மையான மனிதர்களிடத்திலே தான் நீதி கிடைக்கும். மக்களும் என்ன விரும்புவார்கள் என்று கேட்டால், நேர்மையான மனிதர்களிடத்திலே சென்றால் நீதி கிடைக்கும் என்று விரும்புவார்கள். அவரிடத்திலே போனால் நல்ல நீதி கிடைக்குமா, நேர்மையான மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் அநீதியாக நடந்து கொள்கிறவர்கள் நேர்மையற்ற மனிதர்களாக இருப்பார்கள். நேர்மையில்லாத மனிதர்கள் கண்டிப்பாக நீதி வழங்க மாட்டார்கள். எனவேதான் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம், இவர் நல்ல நீதிபதி, நல்ல தீர்ப்பு தான் தருவார் அப்படின்னு ஏன் சொல்றேன் கேட்டா, நேர்மையானவர்களை நாம் நீதிமான்களாக